சேனல் பேர் கிரிப்டோகரன்சி தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோகரன்சியோட ப்ரைஸ் பிடிச்ச பற்றி கிரிப்டோகரன்சியோட டெக்னிக்கல் அண்ட் பற்றி வீடியோ போடுறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரைட், ஓகே. இப்போ வீடியோக்குள்ளே போடலாங்க. ஸோ பிடிசி ஸ்டார்ட்டில் இருக்கிறோம். வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்கிறோம். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $56,296 இருக்குங்க. ஸோ போன வாரம் எந்த மாதிரி கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்குங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு. பட் அது வந்த இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் ஏரியா. ஓகேங்களா? ஸோ பர்ஃபெக்டாக ப்ரைஸ் வந்து ஒரு டிமாண்ட் ஏரியாவில் டச் ஆகிட்டு லைட்டாக பவுன்ஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ வீக்லியை பார்க்கும்போது ஓகேங்களா, இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் தான். ஓகேங்களா? பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னென்னா ஃபிபனாசி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 50% வந்து பிடிசி டச் ஆகிருக்கு. 50% வந்து பிடிசி வந்து டச் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு டிமாண்ட் ஏரியா இருக்குது, டிமாண்ட் ஏரியாவும் டச் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன், அந்த ஃப்ளாக் பேட்டர்னோட பாட்டம் சப்போர்ட்டையும் டச் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் ப்ரைஸு வந்து அழகாக வந்து டச் ஆகி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டெய்லியில் பார்த்தோன்னா என்ன நடக்குது அப்படின்றது பார்த்தோன்னா, ஸோ டெய்லியில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டிமாண்ட் ஏரியாவை ப்ரைஸு டச் பண்ணிவிட்டு பவுன்ஸ் ஆகிட்டு ஒரு ஃபாலோ அப் கேண்டலும் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நேற்று நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பியரிஷ் கேண்டல் ஃபார்ம் வந்து இந்த கிரீஷ் கேண்டல் வந்து ஃபார்ம் சரிங்க. ஸோ ஒரு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ வந்து இது நம்மளுக்கு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருந்தால் கூட இது எதுக்காக வந்திருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில். செல்லிங் ப்ரெஷர்லேருந்து இங்கே பையிங் ப்ரெஷர் டக்குன்னு திரும்பும்போது செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் ட்ரை பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன நடக்குது மார்க்கெட்லன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான் இது. ஓகேங்களா? நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கூட தெரியும். ப்ரைஸு கீழே வந்து இந்த டிமாண்ட் ஏரியாவோட டாப்பை டச் பண்ணிட்டு அகெயின் பவுன்ஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இப்போ நடந்துன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதான் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா கீழே இறங்கியிருந்தது. ஸோ அப்போ எனக்கு சில பேர் மெசேஜ் பண்ணாங்க மார்க்கெட் கிராஷு அப்படின்ட்டு. ஸோ அது கிராஷ் கிடையாது, புல் பேக்குன்னு சொன்னேன். ஏன்னா ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு இந்த ஏரியாவில் வந்து நம்மளுக்கு கன்சால்டேட்டே ஆகலை. சரிங்களா? கன்சால்டேட் ஆகக்கூடாது. ஓகேங்களா? இந்த டிமாண்ட் ஏரியாவில் கன்சால்டேட் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஆகிருந்ததுன்னா நம்மளுக்கு இந்த டிமாண்ட் ஏரியா உடஞ்சிடும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட்டை இங்கேருந்து புஷ் பண்ணி மேலே போயிருக்கு. திரும்ப என்ன பண்ணுறாங்க, ரிட்டர்ன் புல் பேக் மாதிரி வந்துட்டு அகெயின் நம்மளுக்கு இந்த ஏரியாவை டச் பண்ணிட்டு இப்போ திரும்ப என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டை திருப்ப ட்ரை பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு கேண்டல் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்கெண்டு கேண்டல் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டர்டே சண்டே கேண்டல். அந்த கேண்டலில் வந்து ரெண்டு கேண்டலையும் பார்த்தீங்கன்னா வால்யூம் பெருசாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த ரெண்டு கேண்டலோட லோயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேண்டல் என்ன பார்த்தீங்கன்னா விக் அச்சு, இப்போ விக் அச்சு இருக்குது. ஓகேங்களா? இன்னும் க்ளோசிங் ஆகல. இந்த கேண்டல் க்ளோசிங் நம்மளுக்கு க்ரீனாக முடிஞ்சால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகேங்களா? க்ரீனாக முடிஞ்சாலும் சரி, இல்லைனா இப்படியே இதே இடத்துல முடிஞ்சாலும் சரி, அப்படி இல்லைன்னா இந்த ஹைக்கு மேலே கட்டாகி போய் க்ளோஸ் வச்சுதுன்னா இது ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு கேண்டல் ஃபார்மேஷனாக ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? அதாவது புல்லிஷ் என்கல்ஃபிங். ஓகேங்களா? ஸோ அப்போ இப்போ என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடுத்த டார்கெட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹை தான் 64,000. ஓகேங்களா? இந்த 64,000 இந்த வாரம் உடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த வாரம் இந்த 64,000 உடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகிடும். ஸோ இன்கேஸ் அது அப்படி உடச்சிதுன்னா நம்மளுக்கு வீக்லியில் என்ன ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 64,000 ஏரியா வீக்லியோட ஹை பாயிண்ட்டு உடஞ்சிதுன்னா வீக்லியிலேயே நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங்காக ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது நடக்குதான்றது பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு என்ன நடக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரைஸு இப்போ டச் ஆகி திரும்பி இருக்கலாம் இல்லைங்களா? ஸோ இதை அப்படியே திரும்பி போகணும். ஓகேங்களா? மேபி இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஸ்லோ டவுன் ஆகி கொஞ்சம் கன்சல்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் உடைச்சாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோவஸ்ட் பாயிண்ட் 53, இதுக்கு கீழே எந்த கேண்டலும் வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு அக்ரெசிவாக வந்து கீழே வந்து க்ளோஸ் செய்யக்கூடாது. மேபி இது கீழே நம்மளுக்கு விக்கு வரலாம். ஓகேங்களா? ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த $49,000 கீழே மட்டும் ஒரு டெய்லி கேண்டல் வந்து க்ளோஸே வைக்கக்கூடாது.
ஓகேங்களா. அப்படி வச்சதுன்னா மார்க்கெட் சென்டிமெண்ட் மாறிடும். ஓகேங்களா. இதுதான் வந்து ஒரு கடைசி கட்ட டிமாண்டாக இருக்கணும். இங்கேருந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ பவுன்ஸ் ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது எங்கே போகும் எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90,000க்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அதை நான் இப்போதைக்கு நான் எதுவும் சொல்ல விரும்பல. இப்போதைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த 64க்கு கொடுப்போம். ஓகேங்களா. இந்த 64 நோக்கி போவோம். அது உடச்ச உடனே ப்ரைஸு ரொம்ப அக்ரெசிவாக புஷ் பண்ணும் மார்க்கெட். ஓகேங்களா. ஸோ அக்ரெசிவாக புஷ் பண்ணும். கிட்டத்தட்ட எந்த ஆங்கிளில் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ ப்ரைஸ் பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள். அதாவது கரெக்டாக இந்த ரேஞ்சிலேருந்து ப்ரைஸ் நல்லா அக்ரெசிவாக மேலே போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன கரெக்ஷன், அதுக்கப்புறம் அந்த கரெக்ஷன் முடித்த உடனே இங்கேருந்து ஒரு அக்ரெசிவ் புஷ். ஓகேங்களா. ஸோ இந்த எவ்வளோ தொழில் புஷ்ஷாக வந்தோ அந்த லெவலுக்கு இங்கே புஷ்ஷு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு பேராபோலிக் மூவ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஏரியாவில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு மூவ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சார் பார்ப்போம் எப்படி வருதான்றது. சரிங்களா. ஸோ அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு அப்புறமா பார்ப்போம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஏரியாவிலலாம் மார்க்கெட் வந்து பெருசாக நிற்கக்கூடாது. இந்த ஏரியாவிலேருந்து ரிட்டர்ன் ஆகி மேலே ஓடிடணும் மார்க்கெட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 64,000க்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஒன்ஸ் இந்த 64,000 பிரேக் ஆன பிறகு நான் அடுத்தடுத்த லெவலில் வந்து அப்டேட் பண்ணிக்கினே வரேன். ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் வந்து வீடியோ வந்து ரெகுலராக போட பார்க்குறோம். ஸோ டெலகிராமில் கூட நான் ஆக்டிவாக தான் இருப்பேன். ஸோ டெலகிராமில் கூட நான் வந்து எதாவது இருந்தால் ஃபார்மேஷன் நடந்துன்னா நான் அப்டேட் கொடுக்குறேன். ஓகேங்களா. ரைட். ஓகே. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். ஸோ இத்தீரியம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரைஸிங். ரைட், சூப்பர். இத்தீரியம் நல்ல பம்ப் ஆகிருக்குங்க. இத்தீரியம் பார்த்தீங்கன்னா நல்ல பம்ப் ஆகிருக்கு. ஸோ இத்தீரியம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பையிங் ரேஞ்சில் இருக்குது. $3,000 இருக்கிறவங்க நல்ல ஒரு பையிங் ரேஞ்ச் தான். ஸோ வாங்குறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. ரைட். ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்டர்ப் மட்டும் சொல்லிக்கிறாங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே ஒரு ஓன் அனாலிசிஸ் தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்களே ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸில் கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.